குத்தி விடுவேன் உனக்கே இவ்வளோ நேரம் தெரியல. எனக்கு அந்த பேர் இவ்வளோ நேரம் யோசிச்சுட்டே இருந்தேன். இப்போ டேடி உனக்கு தெரியாது அப்படின்னால எனக்கு அதுக்கப்புறம் தான் ஞாபகம். சாலம் கொண்டு பேசவே மாட்டேங்குது இருக்கான். இந்த பையன் இருக்கிறது இல்லாட்டி காரை தள்ளி போட்டுருவேன். கூட 2 ஸ்பூன் போட்டேன்னா ஒருத்தரும் சாப்பிட்டு மட்டும் பார்த்துக்கிடுங்க. நான் வைக்கிற டேஸ்ட் இருக்கா? டேஸ்ட் பார்க்குறதுக்கு ஸ்மெல் வந்த மாதிரி இருக்கா? நம்ம எந்த ஊருக்கு வந்திருக்கோம்? திருப்பூருக்கு. ஏய் பிச்சு போடுவேன். எந்த ஊருக்கு வந்திருக்கோம்? இதை பின்னாடி பார்த்து சொல்லு பார்ப்போம். இதை பார்த்து டேய் நம்ம மணப்பாட்டுக்கு வந்திருக்கோம். மணப்பாட்டில் என்ன ஃபேமஸ்? கருவாடு தான் ஃபேமஸ். அந்த மனம் தான், கருவாட்டு மனம் தான் அது. ஸ்மெல் அடிக்கா, ஸ்மெல்லு. கருவாடு வாங்கிட்டு போகும்போது ஏன் கருவாடு வாங்கிட்டு போவோம். மணப்பாட்டு சால கருவாடு சூப்பராக இருக்கும். அதுக்கெலாம் வாங்க வர மாட்டேன், விலை கம்மியாக இருக்கும். திசை விலைக்கு இங்கே கம்மியாக இருக்கும்டா கருவாடு. உண்மையில தான் அது. சாப்பிட்டு முடிச்சு தெம்பா இருக்கியக்குள்ள இருக்கு. சாப்பாடு வாங்கி தரணுன்ற நோக்கத்தில் வந்திருந்தா சாப்பாடு கிடச்சிருக்கும். இப்போ நானே ரொம்ப ஆசையாக தான் வந்தேன். இங்கே பொரிச்ச மீன்லாம் நல்லா இருக்கும். அந்த கடையில் தான் சாப்பிட்டோம். ஆமாம், 2 கடையிலுமே சாப்பிட்ருக்கோண்ணே. நல்லா தான் இருந்துச்சு. நானும் அதை நம்பி தான் வந்தேன். சரி வந்ததுக்கு சாப்பாடுலாம் யாருக்கு தெரியும்? வந்ததுக்கு கருவாடாவது வாங்கிட்டு போ. கருவாடு பிளான் பண்ணி வந்தது. முதல்ல மணப்பாடு வந்தாலே கருவாடு. அந்த இதுவா? ஆமாம், அது எறா குஞ்சு. ஒன்னோட ஒவ்வொரு சைஸில் இருக்கும். ஆமாம், அதான் கலர் கலர். இது எறா கிடையாது. அதுதான் எறா. வரத்தை கேட்டு பார்ப்போம். இது 2 தான் எறா, அது 2 வேற. அப்படியா? சரி சரி. அயர் மீன் பார்த்துருக்கோம். கருவாடு. சரி. வேற என்னது? கருவாடை பாருங்க. வந்து கருவாடை வாங்கிடுவோம் சொன்ன மாதிரி. மணப்பாட்டில் எந்த கடையில் வாங்கினாலும் கருவாடு நல்லா தான் இருக்கும். இந்த மாதிரி கருவாடு வாங்குவோமா? இது இந்த கருவாடு தானே? குனி கருவாடா? இது நெத்திலி. நெத்திலி. சரி, நெத்திலியும் சாலையும் வாங்குவோமா? நம்ம பட்ஜெட்டுக்கு அதான் கரெக்டாக இருக்கும். வாங்குங்க. அது அல்வா. பின்ன என்னது? தெரியுதுல்ல அப்படியே கேட்க. கறி இல்லை, சுறாமீன். கருவாடு சுறாமீன் கண்டுபிடிச்சி வச்சிருக்கலாம் கரெக்டாக. இருக்கும். உன் சைஸுக்கு இருக்கு பாரு எவ்வளோ தண்டின்னு. இது என்ன கருவாடமா? எனக்கு மீனை பதிலாக கண்டுபிடிக்க தெரியாது. ஏன்ட்ட கேட்க கடை கரெக்டாக கேளு. எனக்கு தெரிஞ்சது நெத்திலி தெரியும். இது இப்போ சொன்னதுனால ஐர மீனுன்னு தெரியும். இது தெரியும். இது சென்னா குனி. அது என்னது? குனி மீன். குனி கருவாடு. எறா 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 குஞ்சு. எறா குஞ்சு. அதுவும் மீன் தான். அது கடிக்கா. அந்த மீன் வாய் அது கடிக்குமா? தொட்டு போகிற கடிக்க இல்லையான்னு பார்ப்போம். அது வாய் தடி. அது செத்த மீன் கடிக்காது. டேஸ்ட் வந்து இந்த வெள்ளை தான் நல்லா இருக்குங்களா? முதல்ல எங்களுக்கு இதான் வந்துக்கிட்டு இருந்தது. இப்போதான் இது வருது. எடுத்து சாப்பிடுங்க. நல்லா இருக்கும். போய் சொல்றது சொல்லலை நீ. நான் உனக்கு நீ நல்லா இல்லைன்னா டேடி நீ அடிப்ப. வேண்டாம் வேண்டாம். நீ சாப்பிட்டு பாரு. இங்கே அம்மா சாப்பிட பாரு. எனக்கு எப்படி இருக்கு? பொரிச்ச மாதிரியே இருக்கா? சூப்பராக இருக்கு. அவ்வளோதான். சும்மா சாப்பிட்டா நல்லா தான் இருக்கும். அதை சாப்பிடாது. அதை சாப்பிட முடியாது. வேற என்ன போடணும்? கருவாடு வாங்கியாச்சா? வீட்டு போவோமா? சாப்பிடணும், பசிக்கு வாங்க. உடம்புடி தான் போகணும். பரவாயில்ல. சரி வாங்க போவோம். இங்கே சாப்பாடு இல்லை, உடம்புடிக்கு தான் போகணும். அது ஞாபகம் இருக்கா? அந்த வீடியோ நாங்கள் அந்த வீடியோ போடவே இல்லையே. நான் பயந்த அந்த வீடியோ போடவே இல்லையே. போட்டோமாங்க? போடல. பின்ன ஏப்ப லைட் ஹவுஸ்னு சாதாரணமாக இருக்கு. நீங்கள் அந்த இதில் ராட்டிலாம் விளாண்டிங்களா? உள்ள ராட்டிலாம் இருக்கும். ஞாபகம் இருக்கா? சரி. ஏப்ப மணப்பாட்டு கடற்கரைக்கிட்ட 2 கடை இருக்குது. பார்த்துட்டு போவோமா? இல்லை சரி வாங்க போவோம். மீன் மட்டும்தான். மீன் தான். எறா இருக்கா? அப்படியா? இது கனவா ஏதாவது? சரி கனவா ஒன்று கொடுத்துருங்க. நண்டு வேண்டாம், கனவா ஒன்று. நண்டு சாப்பிடுவீங்களா? அப்படி போதுங்க.
வேறு மீன் வேணா இன்னொரு மீன் பார்க்கட்டா? ரெண்டு மீனா? ஆ துண்டு மீனாக போடுவோம். கனவு ஒன்று சொல்லிட்டு துண்டு மீன் ஒன்று போடுவோம். எனக்கு டேடி வெளுத்து கட்ட பாருங்க. ஆளாக ஒன்று வெளுத்து கட்ட மாட்டேன். கனவா 2 சொல்லிடுவான். ஒன்று அப்படியா? ஆமாம். கனவு சில அன்னைக்கு பிடிக்க சாப்பிடும்போது பிடிக்கும் போகும். இறன்னா எப்படியும் நல்லா தான் இருக்கும் கேரட்டியாக. சரி அப்போ கனவா இருக்குது வேறு ஏதாவது செட் ஆகாது. கொஞ்சம் பார்க்கறதுக்கு நல்ல மீனாக இருக்க மாதிரி இது நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். கட்ட மாதிரி மீன் வாங்கினா சிலது டேஸ்ட் இல்லாமல் ஓ, அப்படி சொல்கிறீங்க. நான் பார்த்துக்கிறேன். பார்த்துக்கலாம். முள்ளி இருக்காம மீன் வேணும் எனக்கு. முள்ளு இருக்காது. முள்ளி இருக்காம இருக்காத மீனா? முள்ளி இருக்காம. அப்படியா? ஃபர்ஸ்ட் முள்ளின்னு நினைச்சேன். சரி கனவாக 2 சொல்லிடுவோமா? இருக்கா 2 கனவாக கொடுத்துருங்க. இருக்கு. சரிங்களா, ஒன்று வைங்க. வேறு மீன் இருக்கா? வேறு சரி நான் பார்த்துக்கலாம். நம்ம 2 பேரும் இதில் சாப்பிடுவோம். போதும். காரம் ஓடாக இருக்கும். அதான் போதுவாங்க. இங்கே எப்பவுமே காரம் அதிகமாக தான் இருக்கும் எல்லாமே. போதல்ல போதும் போதும் போதும். மீன் இருக்குன்னா மசாலா தடவை. சரி நமக்கு நேரம் ஆகிட்டு சரியா? சரி தண்ணி கேட்கா சாலை மீன் எடுத்துக்க. தண்ணி நான் கொண்டு வந்துருக்கேன். பேக்கில் இருக்கலாம். இந்த இது ஒரு பாத்திரத்தில் ஒன்றும் இருக்காது. யாருமே எடுக்கலையா இந்த பாத்திரத்தில்? வேண்டாம், இடம் இல்லை. இந்தாங்க. இன்னொரு கடையில் யாரா இருக்கு, சாப்பிட போமா? அதாங்க தெரியும். கீழே கோஸ் கூட்டெல்லாம் இப்போ சாப்பிட செஞ்சேன் முதல்ல தான். சரி எனக்கு கோஸ் கூட்டி இப்போ சாப்பிடு. எனக்கு கோஸ் கூட்டி எடுத்துக்கோங்க. கோஸ் கூட்டு வேணுமா? வீட்டில் வச்சா சாப்பிடாத. சாப்பிட பரவாயில்ல. மிளகாவை பற்றி எடுத்துக்கலாம். மிளகாலாம் ஒன்றும் இல்லை, நீ சாப்பிடணும். சரி எனக்கு கொஞ்சம் வைங்க. கேட்டுத்தோன்னே நான் வைக்கிற டேஸ்ட் இருக்கா? ஓ, டேஸ்ட் பார்க்குறதுக்கு கொஞ்சம் இதாக இல்லைன்னா அப்போ நம்ம பரவாயில்லையே நல்லா தான் வைக்குமோன்னு நினச்சிட்டேன். கோஸ் கூட்டு சூப்பராக இருக்கு. கோஸ் கூட்டா மீன் குழம்பு எப்படி இருக்கு? மீன் வந்து காரம் எப்படி இருக்கு சொல்ல மாட்டேன். நல்லா இருக்கும். அம்மா வைக்கிறதோட நல்லா இருக்கும். என்னது கோஸ் கூட்டா? அப்படின்னு நினைக்கிறேன். மீன் குழம்பு அப்படிதான் இருக்கு, நல்லா இருக்கு. காரம் இவ்வளோ காரம் போட்டு நான் வைக்கிட்டா? வேண்டாம் வைக்காத. வைக்கிட்டா? அப்போ கம்முன்னு சாப்பிடுங்க. நீ மீன் குழம்பு வைக்கிறதே பெருசு போதும். இந்த பையன் இருக்கிறது இல்லாட்டி காரம் தள்ளி போட்டுருங்க. ஒரு 2 ஸ்பூன் போட்டீங்கன்னா ஒருத்தரும் சாப்பிட்டு மட்டும் பார்த்துக்கிடுங்க. சும்மா தண்ணி எரியுது. எனக்கு வேறு நிறைய ஊற்றிட்டீங்க குழம்பு. நங்கி கொஞ்சம் வேணா வைக்கலாம். இது எங்க சுடுது சுடுது. அதுதான் ஒன்று போட்டேன். என்ன சூடாக சாப்பிட்டா வாய் கொத்துருங்க. சரி சரி. எனக்கு சுடம் தொட்டுறாத, கொஞ்ச நேரம் ஆகட்டும். அப்பா பாசமலை பொடியுது. போதும். புட்டிங்க தூள் வச்சு சாப்பிட நல்லா இருக்கும். வேண்டாம், எனக்கு இதே போதும். ஹலோ, நீங்கள் சாப்பிடுங்க. அவருக்கு தெரியும் முட்டை முட்டையன். ஹலோ, அவளுக்கு தெரியும், நீங்கள் சாப்பிடுங்க. கூட்டு ஃபுல்லாக காலி பண்ணது குட்டியை காலம். கூட்டு தான் நல்லது என்னம்மா? ஆமாம், நம்ம கூட இன்னைக்கு அங்கே போய் குடித்தோம். 10 குடத்துக்கு மேலே ஒரு நேரம் தள்ளிட்டு வந்துடுறாங்க. இல்லை 7 குடம் தான். 7 குடம் தானே? குடம் கூட ஞாபகம் வச்சிருக்காரு. டேடி ஃபோன் அடிச்சாங்க. அதாவது 7 கூட தான் இந்த மாதிரி இருந்து. டேடி சொன்னாங்க. இல்லை அங்கங்கே நிற்கும் பாருங்க, வந்து போகும்போது பார்ப்போம். நான் பார்த்தேன் போகும்போது. மட்டும் முடியாது. சாப்பாடு எப்படி இருக்கு? அம்மா வைக்கிறத விட நல்லா இருக்கா? எது நல்லா இருக்கு? எது நல்லா இருக்கும்? அம்மா வைக்கிறதா இதுவா? அதான் அம்மாட்ட சொல்லிடு. ஒரு பக்கம் லைட்டாக கருகுது. குழந்தை போய் சொல்லாதுமா. குழந்தை போய் சொல்லாது, குட்டிச்சாத்தான் போய் சொல்லுவியோ. இது போய் சொல்லும். என்ன பண்ணுது? எரியுது. கண்ணெல்லாம் கலங்குது. எரியுதா? தண்ணி தண்ணிங்க எங்க தண்ணி ஊற்றணும்? எங்கே எரியுதுடா? உங்க மண்டை எரியுது. காமெடி. கேட்க சாப்பாடு வேணுமாடா? சாப்பிட மட்டும் பேசவே மாட்டேங்க இருக்கான். உண்மையிலே நல்ல பிள்ளை. என்ன மாதிரி சாப்பாடுனா சாப்பாடு. சரி விடமா, சொல்ல தண்ணி கொடு. பிடி பிடி மூக்குல போயிடும். என்னடா அந்த தட்டுல இருந்து இந்த தட்டுக்கு வந்துட்டா? எடுத்துட்டு என்னதான் சொல்றோம்? அம்மா நீ சாப்பிடவே இல்லை. நாலு பீஸ் எடுத்து ஒரு பீஸை ஊட்டி விடியான் பார்த்துக்க. அது என்னது ரெடி? தேங்காய்க்கு குடுமி முளைச்ச மாதிரி இருக்கு. எது? இந்த லாஸ்ட்ல தேங்காய்க்கு குடுமி முளைச்ச மாதிரி இருக்குல்ல. மீன் கடத்திருக்கதா? இது உனக்கு தெரியாது. என்னது? அதான் கனவா.
இப்போ உள்ள போச்சுல வயிற்றுக்குள்ள அதுதான் அது. ஏ குத்தி விடுவேன் உனக்கே இவ்வளோ நேரம் தெரியல. எனக்கு அந்த பேர் இவ்வளோ நேரம் யோசிச்சுட்டே இருந்தேன். இப்போ டேடி உனக்கு தெரியாது அப்படின்னாவல எனக்கு அதுக்கப்புறம் தான் ஞாபகம். சாப்பிட்டதுன்ன உடனே பேரு ஞாபகமே இல்லை. ம். அது எறா அது இதுன்னு பேசிட்டு நடந்தோமா, கனவா மறந்து போச்சு. கனவா மறந்துட்டு யோசிச்சுட்டே இருந்தேன். இப்போ நீங்க டக்கு இது பண்ணோன்னே என்னமோ ஞாபகம். நல்லா விட்டு டேடி சொல்லியாடா செஞ்சாங்க. இவ்வளவு நேரம் மொங்குன்னு மொங்கிட்டு அது பேரே தெரியலன்னா உங்களுக்கு. மறந்துட்டு நானும் எழுதுறது தேங்காய்க்கு குடும்பம் சோறு டேடி வாங்கிட்டு வந்து அப்படி பார்க்கலையாமோ? இல்ல அது வந்து மீச மாதிரி இருக்கும், அப்படிதான் இருக்கும். அது கனவால அது என்ன பிக்க பெரியா உன் இதை பிச்சாச்சு. இந்த இப்படியே விஜய்ஜி அது தப்பவே போயிட்டுமா? இதை இப்போ இது நல்லா இருக்கு, இதை பிக்கணும்னு உங்க அக்காவே இப்போ ஒரு 2 வருஷமா தாண்டா ட்ரெஸ்ல உள்ளதெல்லாம் கிளிக்காம இருக்கா. அதுக்கு முன்னாடி டைம் ஆகுது உங்களால தான். போதுமா? வெளுத்து வச்சாச்சா? மொங்கியாச்சா? மொங்கலாம் மொங்கலை. மீன் இல்ல, அந்த மீன் வச்சிருக்காங்களா? டேடி உடங்குடியில ஐஸ்கிரீம் ஒண்ணும் கிடையாது. வீட்டுக்கு போனோம். சளி இவளுக்கு என்ன சளி சரியாவல சொல்லிட்டேன். இனி ஐஸ்கிரீம் சாப்பிட சொல்லி சரியா கேட்கக்கூடாது, கிடையவே கிடையாது. கிடையாது மணி ப்ளீஸ்னாலும் சரி என்ன பண்ணாலும் கிடையாது. அப்போ ஒண்ணு செய்வோமா? பிச்சு போடுவேன். உனக்கு சளி சரியாவல பாப்பா? அப்போ ஒண்ணு செய்வோமா? எங்களுக்கு 2 பேரையும் வண்டியில உட்கார வச்சுட்டு என்னையும் மட்டும் கூட்டு போய் வாங்குங்க. தாய் இப்படி இருக்கணும்ல, ஆளை பாரு. வாங்க போவோம், வாய் சொல்லிடுவோம். நல்லபடியா சாப்பிட்டாச்சு, வாய் போட்டு வீட்டுக்கு போவோம். ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீம்